ஸ்கூல் விட்டு வந்ததும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி டப்பாலாம் தேட வேண்டியது தானே பசங்க. சரி என்ன ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தியா தரலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு சூப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில இது பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு புதினா போட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அலசி வச்சிருக்க அந்த தண்டையும் உள்ள போட்டாச்சுங்க. ஒரு குக்கர்ல வந்து போட்டுட்டு, சீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து ஏன்னா வந்து எல்லாத்தையும் கடைஞ்சிருவோம் இல்லையா? ஸோ மிளகு தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நானு. போட்டுட்டு பெருங்காயம் வந்து கொஞ்சோண்டு இதுக்கு போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றனால பெருங்காயமும் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா அந்த கல் உப்ப போட்டு கொஞ்சம் தண்ணிய நல்லா நெறையவே ஊத்தி, ஏன்னா தண்ணி கொஞ்சம் சூப் இல்லையா? அது கொஞ்சம் நல்லாவே வந்து அது கூடயே வந்து இதுவா இருக்கும். மசிச்சு நம்ம வந்து குடிக்க கரெக்ட்டா இருக்குன்றதுனால, அவ்வளோதாங்க ஒரு ப்ரெஷர போட்டு வந்து வேக வச்சாச்சு. நல்லா கொஞ்சம் ஒரு 4, 5 விசில் வந்தக்கப்புறம் கூட அது ரொம்ப குழஞ்சுலாம் போகாதுல்ல தண்டு. அத எடுத்து நான் அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து தான் அத நம்ம வடிகட்டி எடுத்தா தான் வந்து அதோட இது எல்லாமே ஏன்னா இப்படியே திப்பி திப்பியாவும் பசங்க குடிக்காது. ஸோ, அதனால வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம வந்து அத இது பண்ணி வடிகட்டும்போது, அது எல்லாமே அதில இந்த சாரெல்லாம் இறங்கிடும்ன்றதால இப்போ வந்து வெறும் ஒரு தண்ணி மாரி இருக்கு. ஆனா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரா இருக்கும். சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டோம் இல்லையா? கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு 1/4 ஸ்பூன் தாங்க. அத வந்து தண்ணீல கலந்து கொஞ்சோண்டு அந்த தண்ணிய ஊத்துனேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு திக்னஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால. மிளகுத்தூள் வந்து மேல போட்டுட்டு, இது சாதாரணமா குடுத்தா குடிப்பாங்கல்ல, அதனால வந்து பிரெட்ட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா வந்து ஆயில்ல அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு, இந்த கார்ன் ஃப்ளேக்ஸ் இருக்கு பாருங்க, அதையும் வந்து ஆயில்ல கொஞ்சம் அப்படியே பொரிச்சு எடுத்து, மேல அப்படியே தூவிட்டு நம்ம இந்த கடையில குடுக்குற மாரியே குடுத்தா தாங்க நம்ம பசங்கலாம், "ஓஹோ! சூப்பரான ஒரு ஐட்டம் குடுக்குறாங்க" அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்குதுங்க. ஆனா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அது கூட சேர்ந்து ஒரு சாப்பிடும்போது.